அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம சேனல் அழகான நாட்கள். நம்ம அழகான நாட்களை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து வர பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா, இனிமேல் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஓகேம்மா, இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப இந்த டீ தான் போட்டு குடிப்பேன், எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த டீ எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா டீ போடுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச்சு லென்த்துக்கு இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் தேவையான பொருள். மிக்ஸி ஜார்லையோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி குழவிக்கல்லையோ நம்ம இதை நசிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை விட இந்த மாதிரி குழவிக்கல்லை இடித்து எடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழவிக்கல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியை 2-3 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக இடிப்படும். அதுக்கப்புறமா இந்த இஞ்சி கொஞ்சம் இடிப்படத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பொருளையும் அதில் போட்டுட்டு மறுபடியும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மசாலா பொருளையும் ஒன்றா சேர்த்து நல்லா இடிச்சிட்டேன். இது ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம். இந்த மசாலா டீ குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சில டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும், தலைவலியாக இருக்கும், சோர்வாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கிறதுனால பறந்து போயிடும், இருக்கிற இடமே தெரியாது. இந்த வீடியோ எடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அரிசி பருப்பு சாதம் வீடியோ போட்டேன் இல்லையா, அப்போ தான் இந்த வீடியோவும் எடுத்திருந்தேன். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் உடனே இந்த வீடியோ போட முடியல. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் டீ போட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4லேருந்து 5 பேர் குடிக்கிற அளவுக்கு டீ போட போகிறேன். ஸோ அதனால் இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் மசாலாவை போடணும் அப்படின்னு கிடையாது. லைட்டாக சூடு வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும். நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அது 1 டம்ளர் ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சு அதோட மனம் நல்லா வந்துட்டுருக்கு, தண்ணியும் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டீ பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன ஸ்பூனால் 2.5 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். இந்த டீ நம்ம அடிக்கடி குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு குடிங்க, அப்படி இல்லைன்னா மாதத்தில் 2லேருந்து 3 தடவை போட்டு குடிங்க, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஓகே, இப்போ டீ தூள் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காத பாக்கெட் பால் நான் 1/2 லிட்டர் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய இந்த சேனலில் சீக்கிரமாக சமைச்சு முடிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்மளுடைய இந்த சேனலுக்கும் உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் இன்னும் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ பார்த்துட்ருக்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பால் சேர்த்ததுக்கு அப்புறமா டீ நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒயிட் சுகர் சேர்க்கறத விட நாட்டு வெல்லம் சேர்க்கறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நாட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நாட்டு வெல்லம் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நாட்டு வெல்லம் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா டீ நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். சுகர் சேர்த்து டீயை ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்கா டீயோட டேஸ்ட்டு போயிடும். ஸோ அதனால் 2லேருந்து 3 தடவை கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்ல சுட சுட கம கம மணத்தோட மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. நான் வடிகட்டி கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன். நம்மளுக்கு தகுந்த சூட்டில் இருக்கும் போது எடுத்து குடிக்க வேண்டியதுதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதாவது நான் சொன்ன அந்த வாந்தி வர மாதிரி இருக்குது, தலை சுற்றுறது, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம திரும்பவும் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.